ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து முடித்து கணவனும் மனைவியுமாக 2 வீலர்ல வந்துட்டு இருக்காங்க. எதிர்பாராத விதமாய் வந்த ஒரு லாரி இருவர் மேல் மோதி ஸ்பாட்லேயே வைஃப் மரித்து போனார்கள் கணவருக்கு முன்னாடி. அழகான குடும்பம், ஆண்டவருக்கு சேவை செய்கிற குடும்பம். சிறு சிறு பிள்ளைகள் உண்டு. அன்னைக்கு அந்த நிமிஷம் அந்த போதகர், அந்த ஊழியக்காரர் சுய நினைவை இழந்து, ஆண்டவருக்கு தானே நான் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த காயம்? பல நேரத்தில், பல வேளைகளில், பல சூழ்நிலைகளில் சபிக்கப்பட்ட பிசாசானவன் முழு மொத்த தன்னுடைய ஏவுகணையின் ஆயுதங்களை எடுத்து தேவ பிள்ளைகளை சிட்சித்து வாதிப்பதே அவனுடைய பிரதான நோக்கமாய் சில மாதங்களுக்கு பிறகு இயல்பு நிலைமைக்கு அவர் திரும்பினார். நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்ல சிறப்பா போயிட்டு இருந்துச்சு, நல்ல தரமா போயிட்டு இருந்துச்சு. 2 பிள்ளைகள். மூத்த மகள் கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு வருகிற சமயம் அதே போல ஒரு விபத்து ஏற்பட்டு தலை 2ம் அப்படி பிளக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். ஒன்னும் ஒரு அதாவது டெட் பாடி என்ற கண்டிஷன்ல மருத்துவமனையில் இருக்கிறா. அன்னைக்கு அந்த போதகர் போய் பார்க்கிறாரு. அவரால் வாய் திறந்து பேச முடியல, ஒன்னும் சொல்ல முடியல. டாக்டர்லாம் டைமுக்கு சொல்லிட்டாங்க, இனிமேல் சில மணி நேரங்கள் தான் அந்த பிள்ளை இருப்பான், இதுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக கைகளை உயர்த்தி, பல நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே, என்ன பண்றதுன்னே தெரியல. 127 தேசத்தில் இருந்த லட்சோப லட்ச குடும்பங்கள், யூத குடும்பங்கள், ஆபிரகாமின் சந்ததியின் குடும்பங்களுக்குள்ளாய் மகா துக்கம். சேர்ந்து வாசிப்போம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் வினகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். அங்கு மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்காவிட்டால் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கின்ற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைப்பிக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னார். எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரமனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய்
எஸ்தர் தனக்கு கற்பித்த படியெல்லாம் செய்தான். இங்கே மகா பெரிய துக்கம். 127 தேசத்தில் இருந்த லட்சோப லட்ச குடும்பங்கள் வீடுகளுக்குள் மகா பெரிய துக்கம். இப்ப அந்த துக்கம் மாறணும், அந்த வேதனை மாறணும். அந்த வேதனை மாறத்துக்கு முதல்ல அவர்கள் எஸ்தர், மொர்தெகாய் ஒரு தெய்வீக சூழலை உருவாக்குகிறார்கள். ஒரு தேவனை தேடுகிற சூழலை உருவாக்குகிறார்கள். தேவனிடத்தில் ஒருமுகப்படுத்தப்படுகிற சூழலை உருவாக்குகிறார்கள். மன்றாடுகிற ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள். உபவாசிக்கிற ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள். இதுக்கப்புறம் நம்ம படிக்க போறோம், வாசிக்க போறோம். எத்தனை குடும்பங்களில் அழுகையும் துக்கமும் இருந்ததோ அப்படியே காரியம் மாறுதலாய் முடிந்தது. எப்படி மகா துக்கம் இருந்ததோ அப்படியே மகா சந்தோஷம் உண்டானது. அந்த மகா சந்தோஷம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சூழலை எஸ்தரும் மொர்தெகாயும் உருவாக்குகிறார்கள். மைக்கேல் வீட்டில் நான் அமர்ந்திருக்கும் பொழுது நான் சொன்னேன், உங்கள் பிள்ளைக்குள் ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா நீங்கள் முழு குடும்பமாய் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்ப வேணும். இதுவரைக்கும் ஒரு அரை மனநிலையோடு நீங்கள் தேவனை தேடி இருக்கலாம். இத்தனை நாட்கள் சாப்பிடாமல் உறங்காமல் இருக்கிற இந்த வீட்டுக்குள் ஒரு மகா களிப்பு உண்டாக வேண்டுமே ஆனால் இந்த வீடு ஒரு ஜெப வீடாய் மாற வேணும். அன்றைக்கு அந்த குடும்பம் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டுகள் பலவாகிவிட்டது. இன்றைக்கு நான் அந்த வீட்டையும் பிள்ளைகளையும் பார்க்கிறேன். மைக்கேல் கர்த்தருக்காக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். உன் வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் வேண்டுமா, நிம்மதி வேண்டுமா, நிறைவு வேண்டுமா, ஒழுங்கு வேண்டுமா, ஆரோக்கியம் வேண்டுமா, ஐஸ்வர்யம் வேண்டுமா, வளங்கள் வேண்டுமா, அதற்கு முன்பதாக ஒரு நல்ல சூழலை உருவாக்கு. நீங்கள் எதிர்பார்ப்பது தவறே கிடையாது. ஆனா சூழலை உருவாக்க மாட்டீங்களே. யோனாவும் கப்பலில் பயணித்தான், பவுலும் கப்பலில் பயணித்தான். யோனாவோடு பயணித்தவர்கள் குற்றவாளிகள் அல்ல, அவங்க பயணிக்கக்கூடிய பயணிகள். ஆனால் பவுலோடு பயணித்தவர்கள் பயணிகள் அல்ல, குற்றம் புரிந்த குற்றவாளிகள். இருவரும் பயணிக்கிறார்கள். யோனா கப்பலிலே தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இன்னும் சூழலை உருவாக்குகிறான். ஆண்டவர்னா சொல்றது நான் என்ன கேட்கணும்? சர்ச்சில் பாஸ்டர் சொல்லுவாங்க, வசனம் சொல்லுவாங்க, வார்த்தை சொல்லுவாங்க. நான் என்ன, அது ஞாயிற்றுக்கிழமை அப்படி போய் கேட்டுட்டு கம்முன்னு வந்துடணும். மற்றபடி வார நாட்களை நம்ம மனம் போலபடி தான் நம்ம போகணும்ன்ற மாதிரி யோனா திமிரும் அகங்காரமும் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான மனநிலையோடு ஒரு மோசமான கீழ்ப்படியாத சூழலை உருவாக்கி அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த மோசமான சூழலை அவன் உருவாக்கினதுனால அவனுக்கு மட்டும் பாதிப்பு இல்லைங்க, பயணித்த அத்தனை பேரும் பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறார்கள். அத்தனை பேருக்கும் கொந்தளிப்பு, அத்தனை பேரும் பரிதபிப்பு. நான் சொல்லட்டுமா தேவ பிள்ளையே, உன் ஒரு நபருடைய கீழ்ப்படியாமையும் வேத வசனத்தின்படி வாழாத வாழ்க்கையும் உனக்கு மட்டும் பாதிப்பல்ல, உன்னை சார்ந்த உன் முழு குடும்பத்துக்கும் பாதிப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய அன்பான வாலிப தங்கச்சிமார்களே, தம்பிமார்களே, சிறு பிள்ளைகளே, பெரியோரே, உங்கள் ஒருவருடைய வசனத்துக்கு புறம்பான மோசமான ஒரு தவறான ஜீவியம் உனக்கு மட்டும் பாதிப்பல்ல, உன்னை சார்ந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே அது ஒரு பாதிப்பு என்பதை மறந்து விடாதே. யோனாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யாரால இப்படி வந்துச்சு, எதனால இப்படி வந்துச்சு அப்படின்னு அவங்க எல்லாமே கடவுளை தேட ஆரம்பிச்சாங்களா. ஆனா நம்மால பக்கத்துல பார்த்து சொல்ல, இன்னா திமிரா இருக்குது தெரியுமா அது யோனா. ஒரு நபருடைய திமிருத்தனம், ஒரு நபருடைய அகங்காரம், ஒரு நபருடைய பெருமை, ஒரு நபருடைய எல்லா மாம்ச சுபாவ கிரியைகள் நிமித்தம் அந்த முழு கப்பலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பவுல் கப்பலில் பயணிக்கிறார்.
பவுல் தேவனை துதித்து தேவனை ஆராதித்து தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு ஆவிக்குரிய சூழலை அந்த கப்பலிலே உருவாக்குகிறார். யோனா பயணித்த கப்பலிலேயும் புயல் காற்று வீசினது, பவுல் பயணித்த கப்பலிலேயும் புயல் காற்று வீசினது. என்ன திரும்ப நடந்துச்சு? யோனா பயணித்த கப்பலில் ஏற்பட்ட புயல் நிமித்தம் அத்தனை பேருக்கும் அவஸ்தை. ஆனா பவுல் என்ற தேவ மனுஷன் தெய்வீக சூழலை உண்டாக்கினபடியினால் பயணித்தவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தாலும் ஒரு நபர் கூட சேதமடையாதபடி அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். உன் ஒருவருடைய நல்வாழ்க்கை, உன் ஒரு நபருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் ஒத்த நபருடைய ஒழுக்க வாழ்க்கை, உன் ஒத்த நபருடைய வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை உன் முழு குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, உன் முழு குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவேதான் எஸ்தர் ஜனங்களை கூட்டுங்கள். வீட்டுக்குள்ள காயம், கண்ணீர், தூக்கமற்ற சூழ்நிலைகள், எவ்வளவு வருமானம் சம்பாதிச்சாலும் பொத்தல் பையில போட்ட மாதிரி தான் இருக்கு, தங்க மாட்டேங்குது. நிம்மதியற்ற நிறைவுகளும் தூக்கமற்ற இரவுகளும் இருப்பதின் காரணம் என்ன? அங்கே ஒரு நல்ல சூழல் இல்லை, ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு சூழல் இல்லை. வெளி தேசத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பம் நம்முடைய ஆராதனைகளிலே பங்கு பெற்று அவங்க ரொம்ப கால் பண்ணி ரொம்ப தாபந்தமா கேட்டுக்கிட்டாங்க, என் தங்கச்சியினுடைய வீடு ஐநாவரத்தில் இருக்கு, கொஞ்சம் பயங்கர போராட்டத்தில் இருக்கிறாங்க, தயவு செய்து பாஸ்டர் அவங்க எங்க சிஸ்டர் வீட்டில் போய் ஒரு ஜோம் பண்ணிட்டு வாங்க. அங்க போனா அந்த ஐயா ரயில்வேல பெரிய ஆபீசர். அந்த ஐயா அவங்க மனைவி ஓன் பிசினஸ் பண்றாங்க, 3 பிள்ளைகள். அந்த சகோதரியை சந்திக்கும் பொழுது அந்த சகோதரியும் உங்க கணவரும் ஒரு பச்சை குழந்தை மாதிரி அழறாங்க. கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் ஒரு ஆவிக்குரிய சபையில் ஐக்கியம் இல்லை, அவங்க வேற ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. குழந்தை மாதிரி அழறாங்க. எல்லாம் இருக்கு, ஆனா வீட்டில் நிம்மதி இல்லை. சாப்பாடு இருக்கு, சந்தோஷமா சாப்பிட முடியல. ஒவ்வொரு நாளும் வீட்டில் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுக்கு எல்லையே இல்லை. பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிமித்தம் சிதைந்து போயிருக்கிறது அந்த குடும்பம். நான் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், உங்கள் குடும்பத்தை ஆவிக்குரிய சூழலால் தயவு செய்து நிரப்புங்கள். உங்கள் வீட்டை ஆவிக்குரிய, இங்க இந்த வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்க வேணும். தவறாமல் தேவனை தேடுகிற ஒரு தெய்வீக அனுபவம் உங்களுக்கு வேணும். நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களோ, உங்களுடைய அழகான இந்த வீடோ, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வசதிகளோ ஒரு நாளும் உங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுத்து விட முடியாது. படைத்த தேவனால் மாத்திரமே நிம்மதியான உறக்கத்தை கொடுக்க முடியும். பல மாதங்கள் பிறகு இப்பொழுது அவரோடு அவங்களே கால் பண்ணாங்க. இப்ப ரொம்ப அருமையா இருக்கு. ஒரே காரணம், குடும்பத்தில் ஒரு ஆவிக்குரிய நல்ல சூழல், நல்ல ஒரு அட்மாஸ்பியர், தேவ பயம் கொண்ட ஒரு அட்மாஸ்பியர், ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர், மன்றாடுகிற அட்மாஸ்பியர். எஸ்தரே, உன்னால் எப்படி 127 தேசத்துக்கு ஆசீர்வாதம் இருக்க முடிந்தது? எஸ்தர் சொல்லுவாள், அது என்னால் அல்ல, நான் ஏற்படுத்திய ஆவிக்குரிய சூழல். மொர்தெகா எப்படி மகா துக்கமாயிருந்த தேசத்துக்குள், குடும்பத்துக்குள் எப்படி மகா சந்தோஷம் வந்தது, காரியம் எப்படி மாறுதலாய் முடிந்தது. போதகர் தன் மகள் மரித்து போகிற நிலையில் இருக்கிற சூழ்நிலையிலே அப்படியே மௌனமா இருக்கிறாங்க. ஆவியானவர் அந்த போதகரோடு பேசுறாரு, அந்நிய பாஷைகளை பேசு. அவருக்கு மிகுந்த கோபம் வேற ஒரு பக்கம். கர்த்தருக்கு சேவை செய்யற எனக்கு இப்படிப்பட்ட நிலைமையா? ஆவியானவர் மீண்டும் மீண்டும் ஒரு சூழலை உருவாக்க அவரோடு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்நிய பாஷைகளை பேசு, ஸ்தோத்திரம் பண்ணு, பிரைஸ் பண்ணு, பிரைஸ் பண்ணு, பிரைஸ் பண்ணு. இருதய கடினம். அப்படியே சில நேரத்தில் துக்கங்கள் வரும்பொழுது, இழப்புகள் வரும்பொழுது, பாதிப்புகள் வரும்பொழுது ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பிரைஸ் பண்ண சொன்னாலும் இருதயம் பிரைஸ் பண்ணாது. ஆலயத்துக்கு செல்ல சொன்னாலும் ஆரம்பமாய் செய்யல தோணாது. என்ன சர்ச்சுக்கு போய் என்ன கருத்தை தேடி, இல்ல இல்ல,
இந்த ஆவிக்குரிய சூழல் தான் அடுத்த அபார ஆசீர்வாதங்களை நான் பெறுவதற்கு எனக்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க போகிறது. அந்த பிள்ளை பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது ஆவியானவர் அந்த மருத்துவமனையின் அறைக்குள்ளாக இறங்கி வந்தாராம். துதிக்க கூடாது, ஸ்தோத்தரிக்க கூடாது என்ற பிடிவாதமாக இருந்த அந்த போதகர் நாவில் ஆவியானவருடைய வல்லமை தொட்ட மாத்திரத்திலே ஆவில் நிரம்பி தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தாரா. தேவனுடைய வல்லமை முழுமையாய் அந்த அறையை நிரப்பிற்றா. என்ன ஆனது? மருத்துவர்கள் நேரம் குறித்தார்கள், தேவனோ அவளுடைய வாழ்க்கைக்கு அழகான எதிர்காலங்களை குறித்தார். என் அன்பு குழந்தைகளை, அருமையான மக்களே, உன் வீட்டுல நிம்மதி இருக்கணுமா? அதுக்காக தான் நான் பாரத்தோடு ஒரு ஆவிக்குரிய தகப்பனா மிகுந்த பாரத்தோடு உன் கூட நான் பேசிட்டு இருக்கேன். உன் வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கணும் ஐயா. உன் வீட்டுல செல்வ வளங்கள் இருக்கணும் ஐயா. ஒவ்வொரு நாளும் வீடு காணான் தேசமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் ஜீவனை கொடுத்து நான் உனக்காக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது தானாய் வராது. நீதான் ஒரு ஆவிக்குரிய சூழலை உருவாக்க வேணும். உன் குடும்ப ஜெபத்தின் மூலம் உன் ஒத்துமொட்டு பிள்ளைகளை தேவனுக்காக வாடுகிற வைராக்கிய சூழலை நீதான் ஏற்படுத்த வேணும். காசு இருக்கு, சொத்து இருக்கு, வீடு இருக்கு, நிம்மதி இருக்கா, நிறைவு இருக்கா? எந்த காசு கொடுத்தும் அதை வாங்க முடியாது. படைத்த தேவனால் மாத்திரமே உன் வாழ்க்கைக்கும் உன் வீட்டுக்கும் உன் குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய பிசாசின் போராட்டத்திலிருந்து ஒரு நிறைந்த விடுதலை அவரால் மட்டுமே கொடுக்க முடியும்.